உதகை அருகே மசனகுடி பகுதியில் நடைபயிற்சி சென்ற முதியவரை காட்டு யானை தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். காட்டு யானை வனப்பகுதிக்குள் விரட்டப்படுமா? நீலகிரி மாவட்டம் மசனகுடி ஆச்சக்கரை பகுதியில் வசித்து வந்தவர் 71 வயதான மேத்தா. இவர் வியாழக்கிழமை மாலை வழக்கம் போல நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திடீரென காட்டு யானை ஒன்று அப்பகுதி வழியாக வந்துள்ளது. யானையை பார்த்ததும் மேத்தா நடையின் வேகத்தை கூட்டி இருக்கிறார். உடனே யானை தன்னை பார்த்துதான் அவர் மிரண்டு போவதாக நினைத்து அவரை நோக்கி ஆக்ரோஷமாக ஓடி வந்துள்ளது. யானை ஓடி வருவதை பார்த்ததும் மேத்தாவும் ஓட, ஆவேசமாக ஓடி வந்த யானை அவரை தாக்கியுள்ளது. இந்த தாக்குதலில் தடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்தார் மேத்தா. அப்போது அவ்வழியாக வாகன ஓட்டிகள் வந்ததால் யானை அங்கிருந்து மிரண்டு ஓடிவிட்டது. இதனால் மேத்தா யானையிடமிருந்து நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். படுகாயமடைந்த மேத்தாவை மீட்ட பகுதியினர் மசனகுடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். உதகை அரசு மருத்துவமனையில் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் அங்கிருந்து கோவை கொண்டு செல்லும் போது பாதி வழியிலேயே மேத்தா பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது உடல் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. முதியவரை தாக்கிய பகுதியில் யானையின் நடமாட்டம் இருப்பதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். வனத்துறையினர் அப்பகுதியில் முகாமிட்டு யானையை கண்காணித்து வருகின்றனர். மாலை மற்றும் அதிகாலை நேரங்களில் பொதுமக்கள் நடைபயிற்சி செல்வதை தவிர்க்குமாறு வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.